வெல்கம் டு எஸ்கே தகவல். இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான லேப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீடியோ ஃபார்மெட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் இயருக்கு டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் வந்து புதுசாக இருக்குது. ஸோ அந்த ப்ராக்டிக்கலில் இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலில் நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இந்த டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா 3 எக்ஸசைஸ் லேப் எக்ஸசைஸ் வந்து போட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து 4th எக்ஸசைஸ் வந்து போடணும். பட் 4th எக்ஸசைஸும் 5th எக்ஸசைஸும் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் போட போகிறோம். ஸோ 4th and 5th எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட், எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வேர்டு, அந்த 2வது எக்ஸசைஸ் 3வது எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்டை பற்றி உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? 2வது எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ல இருந்து எப்படி எடிட் பண்றது, ஃபார்மேட் பண்றது, டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, ஈக்குவேஷன் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பத்தி பார்த்துருப்போம். 3வது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா மெயில் மெர்ஜ் பத்தி சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது எக்ஸசைஸ் 5வது எக்ஸசைஸும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கிற எக்ஸல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அந்த எக்ஸசைஸ் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்ல போறோம். எக்ஸல் யூஸ் பண்ணி செய்யலாம், அல்லது கூகுள் ஷீட் யூஸ் பண்ணியும் நீங்க வந்து அந்த 4th எக்ஸசைஸும் 5th எக்ஸசைஸும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா 4th எக்ஸசைஸும் 5th எக்ஸசைஸும் எக்ஸல் யூஸ் பண்ணி எப்படி செய்யறது, அல்லது கூகுள் ஷீட் யூஸ் பண்ணி எப்படி செய்யறது, ரெண்டுல ஒன்று நீங்க எக்ஸல் யூஸ் பண்ணி செய்யலாம், இல்லைன்னா கூகுள் ஷீட் யூஸ் பண்ணி அந்த 4வது எக்ஸசைஸும் 5வது எக்ஸசைஸும் செய்யலாம். சரிங்களா? சரி, ஓகே. இதுல வந்து எக்ஸல் ஷீட் எப்படி யூஸ் பண்றது, கூகுள் ஷீட் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி இதுல ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்க போறேன். நான் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நடத்தல, ஜஸ்ட் எக்ஸல் வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம், அல்லது கூகுள் ஷீட் வந்து எப்படி உள்ள போறது. போர்டு எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்று மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் செய்ய போறீங்க, இல்லைன்னா கூகுள் ஷீட் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் வந்து செய்ய போறீங்க. சரிங்களா? நீங்க ஓப்பன் பண்ற விதம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னா வெறும் எக்ஸல் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்குள்ள இருக்கிற மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் வந்து அந்த எக்ஸசைஸ் வந்து செய்யறோம். அதே கூகுள் ஷீட் அப்படின்னா நெட் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும். நீங்க வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர்ல கூகுள் ஷீட் அப்படின்னு சொல்லி போட்டு உள்ள போய் நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் நேம் கேட்கும். அந்த லாகின் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட், ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வேணும். கூகுள் ஷீட் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த எக்ஸல் அந்த 4th எக்ஸசைஸும் 5th எக்ஸசைஸும் செய்ய போறோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து வேணும். ஏன்னா அந்த கூகுள் ஷீட்டுக்குள்ள நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜிமெயில் அக்கௌண்ட் தான் கேட்கும். ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அதான் எப்படி சாதாரணமா எக்ஸல்ல எப்படி உள்ள போய் அதுல இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அல்லது கூகுள் ஷீட் அப்படிங்கிறதுக்குள்ள எப்படி உள்ள போறது, அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணி இந்த 4th எக்ஸசைஸும் 5th எக்ஸசைஸும் செய்யறது அப்படிங்கிறத பத்தி நாங்க சொல்ல போறோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்க போறோம். சரியா? சரி, ஓகே. வாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸல் அப்படிங்கிறதுக்குள்ள எப்படி உள்ள போகலாம், அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். நெக்ஸ்ட் கூகுள் ஷீட்னா என்ன, அதுக்குள்ள எப்படி உள்ள போறது, அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸலுக்குள்ள போயிட்டாவோ கூகுள் ஷீட்டுக்குள்ள போயிட்டாவோ எல்லாம் காமன், சேம், ஒரே மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கு. உள்ள போற அந்த விதம் மட்டும்தான் வேற. சரிங்களா? சரி, ஓகே. சரி, வாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்குள்ள எப்படி உள்ள போறது அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். சரிங்களா? அதாவது என்னுடைய சிஸ்டத்துல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. சரிங்களா? எக்ஸல் நான் வந்து 2019 வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட 2007 இருந்துச்சு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ள கிளிக் பண்ணி அதுக்குள்ள உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நான் ஜஸ்ட் 2019 வெர்ஷன், ஸோ நம்ம எக்ஸல் அப்படிங்கிறத அப்படியே ஓப்பன் பண்றேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். சரிங்களா? எனக்கு வந்து பாருங்க லோட் ஆகுது. லோட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டீட்டெயில் வரும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு பண்றோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த பிளாங்க் ஒர்க் புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பேஜ் உள்ள போற விதம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். வெறும் எக்ஸலுக்கும் கூகுள் ஷீட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து அவ்வளவுதாங்க. சரி, இது வந்து வெறும் எக்ஸல் மட்டும் உள்ள போறது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட பேர் இருக்கும். மேக்ஸிமைஸ், மினிமைஸ், க்ளோஸ் அப்படிங்கிற பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும்.
நெக்ஸ்ட் இதில் பாருங்க இன்செட்டு, பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஹோம் அப்படிங்கிறதுல டிஃபால்ட்டாக இல்லை மேக்ஸிமம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன தேவையோ எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. கட்டு, காப்பி, பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபாண்ட் நேம் மாற்றுறது, சைஸ் மாற்றுறது, வேர்டில் இருக்கிற மாதிரியே தான் போல்டு, இட்டாலிக், அண்டர்லைனு, கலர், ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணுறது, சின்னது பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் லெஃப்ட்டில் நம்ம அலைன் பண்ணுமா, ரைட்டில் அலைன் பண்ணுமா, சென்டர் அலைன் பண்ணுமா, அந்த மாதிரி அல்லது இந்த லெட்டர்ஸ் வந்து கிராஸாக எழுதணுமா அல்லது நேராக எழுதணுமா, இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல், ரொட்டேட்டு, நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ரேப் டெக்ஸ்ட்டு மெர்ஜ் பண்ணுறது, சரியா, பர்சன்டேஜ், அப்புறம் ஃபார்மேட் செல்ஸு, செல் டைப்பு, இன்செர்ட், டெலீட்டு, ஃபார்மேட், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்செர்ட் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணுங்க. இன்செர்ட் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளார சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பேஜ் லேஅவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேஜ், என்ன மார்ஜின், லெஃப்ட் ரைட் மார்ஜின்லாம் எவ்வளோ வேணும், அதே மாதிரி ஓரியன்டேஷன், பேப்பர் வந்து போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பா, அதே மாதிரி சைஸ் வந்து பேப்பரோட சைஸ் வந்து A4 லெட்டரா A3 எந்த பேப்பர் யூஸ் பண்ண போறீங்க, ஸோ அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதே பேக்ரவுண்ட், அதே மாதிரி பிரிண்ட் டைட்டிலு, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபார்முலாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சம் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, ரேங்க் கண்டுபிடிக்கிறது, டோட்டல் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. நிறைய ஃபார்முலாஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போய் பண்ணலாம். அதே மாதிரி டேட்டாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த டேட்டா அப்படிங்கிறதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுற டேட்டாவில் என்னென்னலாம் மாடிஃபை பண்ணலாம், அப்படி ஸ்டார்டிங் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சரிங்களா? இந்த ரிவ்யூ, இந்த வியூ பார்க்கறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே மெனு பார். கீழே இருக்கிற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல பாருங்க ஒரு A1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த A1 அப்படிங்கிறது என்னன்னா கீழே உங்களுக்கு இதுல வேர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் சும்மா ஒரு லெட்டர் டைப் பண்ற ஃபார்மேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இருக்கும். மேக்ஸிமம் லெட்டர் டைப் பண்ற மாதிரி தான் அதில் யூஸ் பண்ணுவாங்க. அதே ஒரு பாக்ஸ் போடுற மாதிரி, கட்டம் போடுற மாதிரி அப்படின்னா இது நீங்க வேர்டுக்கு பதிலாக இதுல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஏற்கனவே இதுல ஆட்டோமேட்டிக்காவே கட்டம் போட்டே உங்களுக்கு இருக்கும். தேவைப்பட்டா அந்த கட்டத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது ஒவ்வொரு இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா காலம்ஸ் எல்லாமே ஏபிசிடிங்கிற ஆர்டர்ல இருக்கும். ரோஸ் எல்லாமே நம்பர் ஆர்டர்ல இருக்கும். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இது பாத்தீங்கன்னா ஏபிசிடி வந்து ஏ இசட் வரைக்கும் வந்துடும். இசட் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஏஏஏபிஏசி அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 26 எழுத்து வரும். அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே ஏபி பிஏ பிபிபி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மவுஸ் கீபோர்டில் கண்ட்ரோல் கீயும், கீபோர்டில் பார்த்தீங்கன்னா அப்பு டவுனு எண்டு ஹோம் அப்படின்னு சொல்லி மேலே அப் ஏரோ டவுன் ஏரோ லெஃப்ட் ரைட் ஏரோஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி இப்போ பாருங்க உங்களுக்கு இந்த கர்சர் இப்போ எந்த இடத்துல இருக்கு, இந்த எந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் வந்து இங்க உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல பாருங்க A1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இந்த பாக்ஸுக்குள்ள என்ன டைப் பண்றீங்களோ, சும்மா நான் வெல்கம் என்ன டைப் பண்றீங்களோ அந்த பாக்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த நீங்க என்ன டைப் பண்ணுங்க இந்த பக்கம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ என்டர் செய்யலாம். சரியா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளாரையும் நீங்க வந்து வேணும்னா இந்த பாக்ஸை பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பெருசு சின்னது எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க சாதாரணமா வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அப்போ கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகும் காலம். அதே மாதிரி பாருங்க சாதாரணமா இருக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி அந்த இது இருக்குன்னு பாருங்க, ஒயிட் கலர்ல இருக்கு. அதே வந்து அந்த பாக்ஸுக்குள்ள வைக்கும்போது அல்லது சைஸ் இந்த இந்த இடத்துல வச்சீங்கன்னா லெஃப்ட் ரைட் அந்த ஏரோ எல்லாம் மாறும். இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு மவுஸை ப்ரெஸ் இழுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த காலம் வந்து உங்களுக்கு எவ்வளவு பெருசா வேணுமோ அவ்வளவு பெருசா வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஏதாவது ஃபாண்ட் நேம் மாற்றணும் அப்படின்னா இங்க மேலே பார்த்தீங்கன்னா இங்க கேலிபரா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய சைஸ்ல வந்து உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும்.
ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரோஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ரோ பெருசாக வேணும்னா பெருசு பண்ணிக்கலாம், சின்னது வேணும்னா சின்னது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய என்னென்ன ஆப்ஷன் வேணாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் எப்படி செய்யுறது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு அந்த 4வது எக்ஸசைஸ் 5வது எக்ஸசைஸ்ல கொஞ்சம் அந்த பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இருக்கு. அதில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் பாருங்க. போல்டு தேவைப்பட்டா போல்டு யூஸ் பண்ணிக்கோ, அண்டர்லைன் யூஸ் பண்றதா பண்ணலாம். இல்லை எனக்கு சென்டரா வேணும் அப்படின்னா சென்டர் பண்ணலாம். மெர்ஜ் பண்றேன், எனக்கு ஒரு 4-5 செல், இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்த செல் இப்போ எனக்கு வந்து 4-5 செல் சேர்த்தி எனக்கு இது வரைக்கும் சேர்த்தி எனக்கு சென்டரா இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதில் பாருங்க மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து சென்டரா வரும். இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து தேவைப்படுறத மெர்ஜ் பண்ணி தேவைப்படுற பாக்ஸை சின்னது பண்ணி மெர்ஜ் பண்ணி சின்னதாகவும் பெருசாகவும் பண்ணி நம்ம வந்து தேவையான மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சேம். சரி, ஓகே. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. சேவ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி எங்கே நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. நான் இப்போ சேவ் பண்ணலை, அதனால டோன்ட் சேவ் கொடுத்து வெளியே வந்துடுறேன். சரி, நெக்ஸ்ட்டு கூகுள் ஷீட். கூகுள் ஷீட்டுக்குள்ளே எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து கூகுள் ஜிமெயில் வச்சு நான் ஏதோ ஒரு ப்ரௌசர், எந்த ப்ரௌசராக இருந்தாலும் சரி. சரிங்களா? நான் வந்து குரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட என்ன ப்ரௌசர் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் அப்படியே டைப் பண்ணுங்க கூகுள் ஷீட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய நெட் கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருக்கான்னு பார்த்துட்டு கூகுள் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சு என்டர் அடிச்சிங்கன்னா ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், கூகுள் ஷீட் சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உங்கள் சிஸ்டத்தில் ஏற்கனவே கூகுளில் சைன் இன்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உள்ளே போகும்போது சைன் இன் கேட்காது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த லேப்டாப்ல பாருங்க ரைட் சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைன் இன் அப்படின்னு சொல்லி இருக்கு. சைன் இன் அப்படின்னா நான் வந்து இன்னும் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ள சைன் இன் ஆகலைன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வராம இந்த இடத்துல நீங்க ஏற்கனவே என்ன மெயில் ஐடி கொடுத்து சைன் இன் ஆயிருக்கீங்களோ அது இந்த இடத்துல ஒரு ஐக்கானோ அல்லது உங்க நீங்க ஏதாவது அந்த இது வச்சிருப்பீங்க, ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருப்பீங்க, அந்த மாதிரி பிக்சரா வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்க ஏற்கனவே சைன் இன்ல இருக்கீங்க அர்த்தம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த சைன் இன் கேட்கறது நேரடியா உள்ள போயிடும். சரிங்களா? நான் இப்போ சைன் இன்லாம் இல்லை. இப்போ இந்த ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன், கூகுள் ஷீட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மெயில் ஐடிக்கு இருக்கும் ஜிமெயில் அக்கௌண்ட். நான் என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்னு கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இதுதான் கேட்கும். அடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜிமெயில் கூகுள் ஷீட்டுக்குள்ள உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல தான் நீங்க வந்து எக்ஸாம் வந்து யூஸ் பண்ண போறீங்க. பாத்தீங்களா? சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். பாருங்க ஃபைலு, எடிட், வியூ, இன்செர்ட், ஃபார்மேட், டேட்டா, டூல்ஸ், எக்ஸ்டென்ஷன் சேம் அதே தான். பாருங்க மேல ஏபிசிடி இருக்கு. இந்த சைடில் பாருங்க காலம் ஏபிசிடி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இந்த சைடில் 1 2 3 4 5 6 வந்துருச்சு. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த ஒவ்வொன்றும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே சேவ் ஆயிட்டே இருக்கும். ஆனா அங்க வந்து எக்ஸல் சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களா சேவ் பண்ணாதான் சேவ் ஆகும் ஒழிய இல்லைன்னா அது வந்து சேவ் ஆகாது. ஆனா இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். சரி, அன்டைட்டில் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிற பேர்ல அதுவாகவே சேவ் ஆயிட்டே இருக்கும். இது பாருங்க அண்டு, ரீடு, பிரிண்ட், அதுக்கப்புறம் பெயிண்ட், 100%, டாலர், பர்சன்டேஜ், இது மாதிரி எல்லாமே இதுல இருக்கு. போல்டு, இட்டாலிக், அண்டர்லைனு, சரிங்களா? எல்லா ஆப்ஷன்ஸும் இதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஃபைல் அப்படிங்கிறதுல பாருங்க நியூ, ஓப்பன், இம்போர்ட், ஷேரு, டவுன்லோட் பண்ணலாமா. அதே மாதிரி எடிட்ல பார்த்தீங்கன்னா அண்டு, ரீடு, வியூல ஷோ, ஃப்ரீஸ், இன்செர்ட்ல செல், நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நம்ம வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த எக்ஸல் என்ன செய்ய போறோமோ சேம் இதே ப்ரொசீஜர் தான். சப்போஸ் கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க இப்படிதான் உள்ள ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் சாதாரணமா எக்ஸல்ல என்ன நீங்க பண்றீங்களோ அதே தான் இங்க பண்ண போறீங்க. வேற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் இதில் நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய டவுட் என்ன அப்படிங்கிறத கேளுங்க. இல்லை உங்களுக்கு நான் சொல்ற வீடியோ இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது
படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் ஸ்கில்லை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம அந்த ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து எப்படி செய்யறது. இப்போ நான் சொன்னது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். நெக்ஸ்ட் நம்ம அந்த ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத பத்தி நான் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து போடுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.